ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக மாதவியோடைய மனசையும் நம்ம சுரேகா கூடிய சீக்கிரமே மாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நம்புறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, நம்ம மாதவி தப்பு செஞ்சது விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்திக்கலாம் எடுத்து ஒவ்வொரு விஷயமா அவங்களுக்கே சொல்லி காமிக்கும் போது நம்ம பண்ணது தவறு தான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே பார்த்திங்கன்னா புரிய வருது. அப்படி அவங்களுக்கே புரிய வரும்போது நம்ம செய்கிறது தப்பு அப்படின்ற விஷயம் புரிய வருது நல்லாவே. அப்படி இருக்கும்போது எவ்வளவு தான் அசிங்கப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் எல்லாத்தையுமே நம்ம நந்தினி தாங்கிக்கிறான். அப்போது நந்தினியுடைய நல்ல மனசுக்கு நம்ம எல்லாம் எதுவும் பேசினாலுமே வேஸ்ட் அப்படின்ற மாதிரி புரியும் போது தான் நந்தினியுடைய நல்ல மனசு பார்த்திங்கன்னா புரிய வரும். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நந்தினிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மதிப்பு கொடுக்க ஆரம்பிக்குவாங்க, மரியாதை கொடுக்க ஆரம்பிக்குவாங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் கூடிய சீக்கிரமே பார்த்திங்கன்னா அண்ணி அப்படின்ற வார்த்தையால் பார்த்திங்கன்னா நம்ம மாதவியோடைய வாயிலிருந்தும் பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரமே வரப்போகுது. ஆனால் அதாவது நம்ம சூர்யாவுடைய தங்கச்சிங்க பார்த்திங்கன்னா மாதவி ஒரு பக்கம், சுரேகா ஒரு பக்கம், ரெண்டு பேருமே தான் அண்ணனுடைய பொண்டாட்டி அண்ணி அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே கூப்பிடும்போது சூர்யாவுடைய சந்தோஷத்துக்கு பார்த்திங்கன்னா எல்லையே இருக்காது. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சூர்யாவுடைய சந்தோஷம் உச்சத்தில் இருக்க போகுது. இப்போவும் நம்ம சுரேகா செய்கிறது தவறு, சுரேகா நந்தினியை தப்பாக புரிஞ்சிட்ருக்கா, நந்தினி கெட்டவ, நந்தினி பணக்காசுக்கு தான் ஆசைப்படுறா அப்படின்ற மாதிரி நம்ம சுந்தரவல்லியும் பார்த்திங்கன்னா எவ்வளவோ முயற்சியை பண்ணுறாங்க. எப்படியாவது சுரேகாவுடைய மனசை மாற்றணும், பழைய சுரேகாவாக கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம சுந்தரவல்லி பார்த்திங்கன்னா போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இந்த நேரத்தில் அவளுக்கு எதை சொன்னாலுமே புரியாது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் புரியுது. இருந்தாலும் சுரேகாவுடைய மனசை மாற்றணும், சுரேகா அண்ணி அப்படின்னு கூப்பிட்றது எனக்கு கொஞ்சோட பிடிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அண்ணியோடைய பேச்சு அப்படின்ற மாதிரி நம்ம நந்தினியுடைய பேச்சை எடுத்துக்கிட்டு அவள் பேசுகிறா, அவளுடைய பேச்சு தான் பெருசாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கவலையாக இருக்குது. இதை தாங்கவே முடியாத சூழ்நிலை அப்படின்னும் போது தான் நேரடியாக பார்த்திங்கன்னா நம்ம எப்படியாவது புரிஞ்சிக்கலாம், எடுத்து சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சுரேகாவை பார்த்திங்கன்னா தனியாக கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. தனியாக கூப்பிட்டு வச்சு பேசுகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. ஒவ்வொரு விஷயத்துலேயும் பார்த்து நல்லது தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம நந்தினி. அப்படி இருக்கும்போது அதாவது நம்ம புள்ள சுரேகாவை காணலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளவு நாள் அழுதுருப்போம், கஷ்டப்பட்டுருப்போம், பெற்று வளர்த்து ஆளாக்கி இவ்வளோ நாள் வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது, கட்டி கொடுக்கும்போது காணாமல் போயிட்டா, அவள் இருக்காளா, செத்தாளா, சாப்பிட்டாளா, தூங்கினாளா, எதுவுமே தெரியாமல் இருந்தோம். நந்தினி எவ்வளோ ரிஸ்க் எடுத்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்கா, அந்த நன்றி கூட கிடையாதா அப்படின்ற மாதிரி நம்ம சுந்தரவல்லி பார்த்திங்கன்னா மனசில் ஈரமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாம் ட்ராமா, அவள் வேணும்னு தான் பண்ணியிருக்கா, இது எல்லாம் நீ நம்பி நந்தினியை நீ நம்பாத அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம சுந்தரவல்லி. அப்போவும் பார்த்திங்கன்னா யாரடி அம்மானு கூப்பிட்றேன், நான் செத்து போய் 2 நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரியும் பார்த்திங்கன்னா மனசு வலிக்கிற அளவுக்கும் பேசுகிறாங்க. அப்போவாவது சுரேகா மாறுவாளா அப்படின்றதுக்காக கண்டிப்பாக சுரேகாவுடைய மனசுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சிடுச்சு. நந்தினியுடைய மனசை மாதிரி இந்த வீட்டில் வேறு யாருக்குமே வராது அப்படின்ற மாதிரி முழுமையாக நம்ம நந்தினியை பார்த்திங்கன்னா நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க சுரேகா. அவ்வளோ சீக்கிரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம நந்தினி மேலே இருக்கிற மதிப்பையும் மரியாதையும் நம்ம சுரேகாவால் தூக்கி போடவே முடியாது. அதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி நம்ம மாதவியோடைய தவறுகளும் எடுத்து சொல்லும்போது தான் நம்ம தப்பு செய்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே புரிய வருது. உன் புருஷன் மாமா அப்படின்னா என் அண்ணன் பொண்டாட்டி அண்ணி தானே, அப்படி உன் புருஷனை மாமான்னு கூப்பிடும்போது நான் நந்தினியை அண்ணின்னு கூப்பிட்டா என்ன தப்பு அப்படின்ற மாதிரி கேள்விக்கு பார்த்திங்கன்னா நம்ம மாதவிக்கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே கிடையாது. இப்போ நம்மளவே எடுத்து பேசுகிறா, நம்மளுக்கே முற்றுப்புள்ளி வச்சிருவா போல், கம்மனை கண்டுக்காத இவளை விட்டுறது, அவளுடைய வழி போல் விடுறதே நல்லது அப்படின்ற மாதிரி நம்ம சுரேகாவை பார்த்திங்கன்னா நம்ம மாதவி மாறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது எல்லாம் மாறுமா, நம்ம மாதவி மாறுவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நம்ம மாதவி மாறுவாங்க. ஏன்னா
ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சுரேகாவை. அப்போது சுரேகாவுடைய மனசுக்கு புரியுறது, நம்ம மாதவியுடைய மனசுக்கு புரியாதா? புரிய வைக்க விடமாட்டாங்க. யார்? நம்ம சுந்தரவல்லி பார்த்திங்கன்னா நந்தினிக்கு எதிராக என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் மாதங்கியை கூட்டிகிட்டு வந்தாங்க. அதாவது நந்தினி எந்த ஒரு டிசிஷன்ஸும் முடிவு எடுக்கக்கூடாது, எந்தவுமே வந்து எடுத்து சொல்லக்கூடாது, பேசக்கூடாது, எல்லாத்துக்குமே வந்து மாதங்கி தான் இருக்கா அப்படின்ற மாதிரியும் பார்த்திங்கன்னா அவளை தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தகுந்தாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூ எடுக்கிறோம், ஒரு ஆளை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்து எந்த ஒரு பொறுப்புமே இல்லாமல் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு நல்ல திறமையுள்ளவராக எடுக்காமல் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, புதுசாக ஃப்ரெஷராக எடுத்தால் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது, அதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா வேறு மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனால் கரெக்டாக கண்டுபிடிச்சி நம்ம நந்தினி பார்த்திங்கன்னா பாயிண்ட்டை பிடிச்சி எடுத்தாங்க ஆட்களில். அப்படி இருக்கிற சமயத்தில் நந்தினி எடுத்தது தான் முடிவு அப்படின்ற மாதிரி நம்ம அருணாச்சலம் சாரும் சைன் பண்ணிட்டாரு. வேறு வழியே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம மாதங்கியும் சைன் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம சுந்தரவல்லியால் எதுவுமே பண்ண முடியாமல் தவிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. கண்டிப்பாக வந்து சுந்தரவல்லிக்கு ஒரு மிகப்பெரிய பதிலடி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம நந்தினியால் மட்டும்தான் முடியும். அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.